வால்ல அந்த போட்டோ எல்லாம் மாட்டியாச்சு. ஆமா கலர் கலரா இருக்கு எப்படி இருக்கு மட்டும் பாருங்க. இவ்வளவோ நம்ம டால் யூனிட்ல இருந்து எவ்வளவு எடுத்து வச்சிருக்காரு பாருங்க. நம்ம டைனிங் டேபிளே ரொம்பிடுச்சு அவ்வளவு. இது ஃபுல்லாவே வந்து வேஸ்ட் ஆன பொருள் எல்லாம் இங்க எடுத்து வச்சிருக்காரு फ्रेंड्स. எல்லா மசாலா டப்பாவையும் கழுவி காய வச்சிரறேன். ஆமா. வாவ். நல்லா பலபலன்னு இருக்குதா? க்ளீன் பண்ணிட்டோம்ல பேபி. இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு. இங்க பாருங்க. வாவ். நல்லா இருக்கா? உள்ள முதல்ல ஃபுல்லாவே எடுத்து டைல்ஸ் முதல்ல க்ளீன் பண்ணிருக்கோம். ஹாய் फ्रेंड्स. ஃப்ரெண்ட்ஸ் அம்மா வீட்டுக்கு போயிட்டு நாங்க ஊருக்கு திரும்பி வந்துட்டோம். அங்க போயிட்டு ஒரு நாள் 2 நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்போமே. ஏன்னா நம்ம வீடு வந்து பொங்கலுக்குன்னு க்ளீன் பண்ணவே இல்லையா, சோ அதனால இங்க வந்தாச்சு. மொட்டை மாடி மட்டும் தான் நம்ம க்ளீன் பண்ணா, உடனே ஊருக்கு போயிட்டோம். சோ அதுக்கப்புறம் இன்னும் நம்ம வீடு ஹால் கிச்சன் எதுவுமே க்ளீன் பண்ணவே இல்ல. ஒரு வருஷம் கழிச்சு நம்ம வீடு கட்டணும் இல்லையா, அதோட சரி இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா க்ளீன் பண்ண போறோம். ஏன்னா பொங்கல் இப்பதான் எப்பவுமே எல்லாருமே பொங்கலுக்கு ஒரு டைம் க்ளீன் பண்ணிடுவாங்க. ஆமா, சோ அதனால நம்ம வீடு ஃபுல்லாவே க்ளீன் பண்ண போறோம். கிச்சன்ல முக்கியமா இந்த மேல இருக்கு இல்லையா, இந்த லாஃப்ட், இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா அழகா தொடச்சி எடுக்கணும். ஃபுல்லா துடைக்கணும்ல. இங்க வந்து பொருள்லாம் இருக்கு, டப்பாலாம் கூட. ஆமா, கை வச்ச இடம்லாம் அப்படியே தெரியுது சங்கீதா. அது எல்லாத்தையும் நம்ம பக்காவா துடைக்கலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா க்ளீன் பண்ண வேண்டிய இடம் இதெல்லாம். இங்க பாருங்க டால் யூனிட் எப்படி இருக்கு மட்டும் பாருங்க. சங்கீதா வைக்கும் போது நல்லா டப்பா டப்பாவா அழகா இருந்த மாதிரி இருந்தது. இப்ப ஃபுல்லாவே கவரா இருக்குது. டப்பா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கினா கரெக்டா இருக்கும் பேபி. டப்பா கம்மியா இருக்கு. பெரிய பெரிய டப்பா இந்த மாவு பாக்கெட்லாம் வைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து டப்பா வச்சு இங்க அடுக்கி வைக்கலாம். இந்த மாதிரி சில்வர் டப்பாலாம் இருக்குல்ல, ஆமா, இந்த சைஸுக்கு ஒரு டப்பா வந்து இருந்ததுன்னா நிறைய பொருள் இங்க பருப்பு எல்லாம் கொட்டி இங்க வைக்கலாம். இங்க எல்லாமே பாரு என்ன பொருள் வச்சிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கிச்சன்ல இங்க சமைக்கிறத இங்க தோரம் பருப்போ இல்ல வந்து மிளகாத்தூள் டப்பா வச்சா பரவாயில்ல. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெறும் இந்த கிச்சன் ப்ராடக்டா வச்சிருக்கோம். ஃபுல்லா கிச்சன் ப்ராடக்ட் தான். மிக்ஸி, ஏர் ஃப்ரையர் எல்லாத்தையும் எடுத்துடலாம் சங்கீதா. இதெல்லாம் எங்க தெரியுமா வைக்கணும்? இங்க வைக்கணும். இங்க வைக்கணுமா? நீ என்ன வச்சிருக்க ஃப்ரெண்ட்ஸ்? இங்க பாருங்க, இது ஃபுல்லாவே வந்து வேஸ்ட் ஆன பொருள் எல்லாம் இங்க எடுத்து வச்சிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதா வேஸ்டான பொருள்னு சொல்லாத. நம்ம வீடு இன்டீரியர் பண்ணும்போது இது எல்லா பொருளுமே மீந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்ப நம்ம வேலை செய்யும் போது மீந்ததுல அப்ப அது தேவைப்படும்ல மறுபடியும். இதெல்லாம் எடுத்துட்டு போய் மேல எங்கன்னா லேப்டாப் வச்சுனா இதுல எங்கன்னா மேல ஒரு ஓரமா வச்சா பரவாயில்ல பேபி. ஏன்னா எனக்கு பொருள் வைக்கிறதுக்கு இடம் இல்ல. இப்ப நிறைய பொருள் இங்க இப்ப முக்கியமா இப்ப பேக்கிங் ப்ராடக்ட் எல்லாம் வாங்கல. ஆமா, இந்த திங்ஸ் எல்லாம் எப்பவுமே வெளியிலே இருக்கு. இது அடக்கமா உள்ள வைக்கணும்னா வைக்கணும்ல. ஆமா, பேக்கிங் ப்ராடக்ட்க்குலாம் உனக்கு இடம் வேணும். ஆமா, அவ்வளவுதானே. அதனால எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். ஓகே, ஃபுல்லாவே இந்த பொருள்லாம் இங்க எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது அடியில எல்லாம் எல்லாமே க்ளீன் பண்ணணும். எல்லாமே நிறைய திங்ஸ் டஸ்ட் எல்லாம் இருக்கு பாருங்க கொஞ்சம் கொஞ்சம். இப்போ என்ன சொல்ல வர, மொத்த கிச்சனும் ஃபுல்லா க்ளீன் பண்ண போறோம். ஆமா, ஓகே. இல்ல ஏதோ பிஃபோர்லாம் காட்றேன் எல்லாம் எப்படி நான் வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து நம்ம வீட்டை க்ளீன் பண்றதுக்கு முன்னாடி உள்ளது. இந்த ஷட்டர் யூனிட் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு. இதெல்லாம் வந்து வானல் இது வாங்கி அப்படியே புதுசா அப்படியே வந்து டப்பாவோட இங்கே கிடக்குது. இதை எடுத்து நம்ம இங்க ஸ்பேஸ் இந்த அடியில வைக்கலாம்ல. ஓகே. இப்போ இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வந்து இங்க ஏன் டப்பா இங்க கிடக்குது நீ கேப்ப, எதுக்கு நீ இந்த இடத்த வச்சிருப்பன்னு. இப்போ இதெல்லாம் நம்ம இது உள்ள வைக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் வைக்கலாம் இந்த ஷெட்டர் யூனிட்ல. ஓகே. ஷெட்டர் யூனிட்ல என்ன இருக்கு பாரு, மிக்ஸி வைக்கலாம். தேவையில்லாத பொருள் வந்து நிறைய இருக்கு இதுல. இந்த தட்டுலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒளிச்சு வைக்கிறது தான் இதெல்லாம். ஓகே. எங்கயாவது அடக்கமான இடத்த உள்ள வச்சிடலாம். நம்ம இதெல்லாம் இங்க வைக்கவே தான் நமக்கு நிறைய ஸ்பேஸ் வீணா போகுது. சரி, ஓகே. நான் இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் இங்க வந்து நிறைய வேஸ்டான பொருள் இருக்கு. இன்டீரியர் பண்ணும்போது அது எல்லாத்தையும் எடுத்து மேல லாஃப்ட்ல வச்சிடுறேன். ஓகேவா? பொருளும் உள்ள இருக்கிறது எல்லாத்தையும் வெளியே எடுத்து வச்சுட்டு ஒரு தடவை உள்ள ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு தான் மறுபடியும் உள்ள அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். இப்ப கிளீன் பண்றதுக்கு முன்னாடி இப்படிதான் இருக்கு நம்மளோட கிளீன் பண்றதுக்கு முன்னாடி நம்மளோட கிச்சன் ஒரு தடவை பாத்துடலாம். ஆமா, இன்னைக்கு முடிஞ்சதுன்னா ஹாலையுமே கிளீன் பண்ணிடலாம் பேபி. ஓகே. மேக்ஸிமம் ஹால்ல எங்க தெரியுமா கிளீன் பண்ணணும், பூஜா யூனிட் இல்ல, பூஜா யூனிட் அதுக்கு மேல ஏன்னா அது மேலதான் டஸ்ட் படிஞ்சிருக்கு. ஓகே, மட்டும் கிளீன் பண்ணா போதும். இதெல்லாம் நான் இப்பதான் ஒட்டன் அடிச்சேன். இதெல்லாமே கூட டால் யூனிட்லாம். ஓகே. மேக்ஸிமம் இன்னைக்கு வந்து கிச்சனையும் ஹாலையும் கம்ப்ளீட் பண்ண பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. மத்ததெல்லாம் க்ளீன் பண்றதுக்கு வேலையே கிடையாது. பெருசா ஈஸி தான். ஒட்டனை மட்டும் லைட்டா அடிச்சா போதும். அதெல்லாம் அதிகமா யூஸ் பண்றதே இல்ல. சோ இந்த பெட்ரூம்ல துணி எல்லாம் கிடையாது, மடிச்சு வச்சாலே க்ளீன் ஆயிடும். நம்ம அதிகமா யூஸ் பண்ற இடம் வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் ஹால் தான். சங்கீதா கிச்சனுக்கு நிறைய இடம் வேணுமா ஃப்ரெண்ட்ஸ்? ஆமா பேபி, பொருள்லாம் வைக்கணும்ல. அந்த இடம் காலி. இங்க பாரு, வெறும் அட்டை பாக்ஸ் கட்டை இதுதான் பேபி உள்ள வச்சிருக்கேன். எல்லாமே முக்கியமானதான் சங்கீதா. இதுல என்ன முக்கியமா இருக்கு கொஞ்சம் காட்டு. இங்க பாரு, எல்லாமே இன்டீரியர் பண்ணோம்ல, அப்ப அந்த அந்த இது எல்லாமே மறுபடியும் அதாவது தேவைப்படும்ல, அதனால வச்சிருக்கோம். இந்த கலர் என்ன யூஸ் பண்ணிருக்கோம்? இது இவ்வளவு வாங்கி இருக்க.
எப்படி இருந்தாலும் ரோலா தான் வரும். இன்னர்ல எல்லாமே யூஸ் பண்ணிருக்கோம்ல, ஓகே ஓகே. அந்த மாதிரி இது எல்லாமே அதாவது உள்ள இருக்குது எல்லாத்தையும் எடுத்தாங்க. உனக்கு 2 இடம் பெரிய இடமா கிளீன் ஆயிடுச்சுப்பா. இப்போ இதை க்ளீன் பண்ணிட்டா இங்க இருக்கிற இந்த மிக்ஸி ஜாரு அது இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் எப்பயாவது ஒரு தடவை தான் யூஸ் பண்ணுவேன். இதெல்லாம் ஜூஸ் போடுறது. அது இது வந்து பாத்தீங்கன்னா ஏர் ஃப்ரையரு, அங்க காஃபி மேக்கர் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது உள்ள இங்க ஈஸியா வச்சிடலாம். ஆமா, ஏன்னா இது எப்பயாவது ஒரு தடவை எடுக்கிறதுக்கு ஈஸியா இங்க வந்து எடுத்துக்கலாம். நம்ம மேல வச்சுட்டுனா கஷ்டமா இருக்கும். அதனால அதெல்லாம் இங்க வச்சுட்டு மளிகை ஜாமெல்லாம் அங்க வச்சிடலாம். புரியுதா? ஓகே பேபி, உன்னோட பிளான் படி எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சிடலாம். நம்ம வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா வீடு நல்லா கிளீனா அடக்கமா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஏன்னா எல்லாமே இது மாதிரி உள்ள இருக்கும். எல்லாத்தையும் ஒளிச்சு வச்சிருவோம். ஆமா, இப்ப பாரு எல்லார் வீட்லயும் அப்படிதான் இருக்கும். ஏதாவது தேவைப்படும் சொல்லிட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம உள்ள வச்சிருப்போம். அதை எடுத்து பார்த்தாதான் தெரியும் எது தேவைப்படும் எடுத்து வச்சாச்சு. ஆனா இப்ப எது தேவைப்படாதுன்னு தெரியல. அவ்வளவுதான் செங்க. உன்னோட 2 ரேக் ஃபுல்லா உள்ள இந்த எல்லாத்தையும் எடுத்துட்டேன். பிரஷ் வச்சு எல்லாத்தையும் தொடச்சு கொடுத்துறேன் உனக்கு. ஓகே फ्रेंड्स, நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டாலிமெண்ட்ல இருக்கறதெல்லாம் எல்லாத்தையும் வெளிய எடுத்து வைக்க போறேன். மசாலா ஐட்டம் தான் ஃபுல்லாவே. ஆமா, இங்க பாரு கல்கண்டு, வெல்லம் எல்லாமே கவர்லாம் வேற கொஞ்சம் இருக்கு பேபி. இதெல்லாம் யூஸ் பண்ணா தேவையில்லாத பொருள் இதெல்லாம். ஆமா, ரொம்ப பழசான பொருள் எல்லாம் தூக்கி போட்டுறலாம் சங்கீதா. இதெல்லாம் யூஸ் பண்ணணும்னு வச்சேன், ஆனா பொரிச்சு சாப்பிடவே இல்ல. கான்ஃபிளெக்ஸ் இது அந்த மாதிரி எதெல்லாம் வேணாமோ அதெல்லாம் ஓரமா வச்சிடலாம். ஓகே ஓகே. இதெல்லாம் டப்பா இருந்ததுன்னா நல்லா டப்பாவில் கொட்டி வைக்கலாம். பேபி டப்பாவே எதுவும் இல்லை, அதிகமா வாங்கி தரது. ஓகே, கண்டிப்பா வாங்கி தரேன் சங்கீதா உனக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த டாலினட்டை ஃபுல்லாவே க்ளீன் பண்ணிடலாம். வெளியே கழட்டி எடுத்துட்டு இதை அழகா கொட்டிட்டு க்ளீன் பண்ணலாம். அப்படியே வச்சிரு. எல்லாத்தையும் வந்து சிம்பிளா கொட்டிட்டு அழகா க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இதெல்லாமே இனிமேல் தனித்தனியாக எடுத்து தொடச்சி வச்சுக்கணும். மாவுலாம் வைக்கிறல்ல ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே மாதிரி லூஸ்ல கவரோட வைக்கும் போது என்ன ஆகுது, கொட்டிக்குது. இப்போ இதெல்லாம் வேணாம், தூக்கி போட்டுலாம். ரொம்ப நாள் ஆகுதுல்ல, இனிமேல் நைட்டுக்கெல்லாம் தூக்கி போட்டுக்கணும். சங்கீதா, இந்த டாலினட் ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டு என்கிட்ட காட்டு, நான் என்னோட இடத்த க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். இவ்வளவும் நம்ம டாலினட்ல இருந்து எவ்வளவு எடுத்து வச்சிருக்காரு பாருங்க. நம்ம டைனிங் டேபிளே ரொம்பிடுச்சு, அவ்வளோத்தரம் இருக்கு பொருள். எடுத்து வச்சிடலாம் பேபி. நிறைய டப்பா இருக்கு. நான் தான் வந்து மிஸ்டேக் பண்ணிருக்கேன். என்னன்னா இங்க பாருங்க, சக்கரை டப்பா 2 இருக்கு. ஆமா, 2 டப்பா சக்கரை டப்பா இருக்கா, 2 சீரக டப்பா இருக்கு. 2 டப்பால சீரகம் கொட்டிச்சு. ஒரே டப்பால தான். ஆக்சுவலி உள்ள இருக்கிறதுனால அவசரத்துக்கு எந்த டப்பா ஃப்ரீயா இருக்கு எடுத்து அதுல கொட்டி வச்சிருன்னு நினைக்கிறேன். எல்லாமே 2 இருக்குது. வெல்லம் அது மாதிரி தான் கவர்ல இருக்குது, டப்பாலையும் இருக்குது. கவர்ல வெல்லம் வச்சிருக்கேன், அதுல எடுத்து கொட்டி வைக்கிறதுக்கு இது பண்ணின்னு அப்படியே கவரோட வச்சிருக்கேன். வெல்லம் தெருக்கு வெல்லம். ஆமா, வெல்லம். அது மாதிரி எல்லாத்தையும் கவர்ல வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு, அந்த டப்பா நிறைய தான் இருக்கு பேபி. உன்னை நான் குறை சொல்லக்கூடாது. இப்ப காஞ்ச மிளகாலாம் வந்து பாத்தீங்கன்னா காலி ஆயிடுச்சு. கவர்ல வச்சிருக்கேன், இது கொட்டாத்துக்கு இல்லாத. இப்ப என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் டப்பாலாம் தொடச்சி எடுத்து வச்சிடலாம். ஓகே, அப்படியே இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மேலே இருந்த எல்லா ப்ராடக்ட்டையும் எடுத்து இங்கே கவுண்டர் டாப் மேலே வச்சுட்டேன். இதை நான் வெளியில போய் கழுவி காய வச்சிடலாமா பேபி? இல்லைன்னா மொட்டை மாடியில ஏறி இறங்க முடியாது. வெளியில ஃப்ரண்ட்ல காய வச்சிடலாம். அப்படியே கழுவிட்டு எல்லாத்தையும் சோப் போட்டோ இல்லை அப்படியே கழுவி வச்சிடலாம். எல்லாத்துலயும் மசாலா கொட்டி இருக்குல்ல, ஓகே, கழுவி அங்க வச்சுட்டு நாளைக்கு எடுத்து நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். ஓகே, இங்க பாருங்களேன். ஐயோ, எம்மோ ப்ராடக்ட் வச்சிருக்கேன். நான் ஒருத்தங்க கமெண்ட் பண்ணிருந்தாங்க, நீங்க மட்டும் அகாரா பிராண்ட் வந்து எங்களை எல்லாரையும் வாங்க சொல்றீங்க, ஆனா எதுவுமே வச்சிடல, வேற ப்ராடக்ட் வந்து வேற பிராண்ட் ஓடிஜி வாங்கி யூஸ் பண்றீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருந்தாங்க. ஆக்சுவலி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஓடிஜி இதுக்கு முன்னாடி வச்சிடல ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏர் ஃப்ரையர் வச்சிருந்தோம். இதுலதான் தந்தூரி சிக்கன்லாம் அப்ப பண்ணுவோம். அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. இது நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பாருங்க, சூப்பரா இருக்கு. பீட்சா கூட பண்ணி அந்த பாட்டு இதெல்லாம் இருக்கு பாருங்க. இதையுமே நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். எல்லா பொருளுமே நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நல்லா தான் இருக்கும். இந்த ப்ராடக்ட்டுமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நல்லா இருக்கும். எல்லாமே அகாரோ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. என்னென்ன வச்சிருக்கேன், ஏர் ஃப்ரையர் வச்சிருக்கேன்னா முட்டை அவிக்கிறது, முட்டை அவிக்கிற மிஷின், முட்டை அவிக்கிறது இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஜூஸ் புழியறது,
எல்லாமே. அப்புறம் இது சின்ன வந்து மிக்ஸி ஜார் அகரோதா, சின்ன மிக்ஸி. இது வந்து ஸ்டாண்ட் மிக்சர், கிரீம்லாம் ரெடி கேக் செய்யறதுக்கு மிக்ஸ் பண்ணேன். அதுல சப்பாத்தி மாவுலாம் பிசைஞ்சிக்கலாம். அன்னைக்கு பரோட்டா மாவு கூட அதுல பிசையலாம் தெரியுமா? ஆமா. சோ அது மாதிரி எல்லாமே என்கிட்ட இருக்கிறதெல்லாம் நான் யூஸ் பண்ணிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கேன். நான் வந்து இப்போ எல்லாத்தையும் நம்ம வீட்ல எதுவுமே எல்லாமே உள்ள வச்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ். எதுவுமே இருக்காது, கிளீனா இருக்கும் எப்பவுமே. எல்லாத்தையும் உள்ள எடுத்து மூடி வச்சிருவோம். நீ என்ன பண்ற? இந்த கண்ணாடி எல்லாம் இப்ப க்ளீன் பண்ணா இது எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டு போறேன். ஓகே. அது மேல என்ன இருக்கு பேபி? என்ன இருக்கு சங்கீதா? உங்க வீட்ல வாங்கி தந்த பெரிய பெரிய அண்டா, சில்வர் அண்டா, அலுமினியம் அண்டா, எல்லா அண்டாவும் இங்க தான் இருக்கு. ஆமா, அண்டா இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், காட்டுறேன் பாருங்க. ஃபுல்லாவே பாத்திரம் தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய. அது எல்லாமே பல பிரியாணி செய்யற அண்டாலாம் எல்லாமே க்ளீனா இருக்கு, எதுவும் பிரச்சனை இல்ல. தரையுமே ரொம்ப ஒட்டனெல்லாம் இல்ல சங்கீதா, நல்லா இருக்கு. என்ன ஒண்ணு இங்க பாரு, இது எதுக்கு மேல இருக்குன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வருஷம் முன்னாடி வந்து நம்ம வீட்டுக்குள்ள எடுத்து வந்து வச்சது. இதெல்லாம் நான் வாங்கின சீதனம். என்ன டப்பாலாம் இருக்கு அங்க யூஸ் பண்ண பொருள் போல பேபி. அடே எங்க அப்பா எண்ணெயோடய இருக்குது இது. அப்படி இல்ல சங்கீதா, வீடு காலி பண்ணிட்டு வந்தோம் ஞாபகம் இருக்கா? அப்போ எப்படி எடுத்து டக்கு டக்குன்னு எடுத்து நிறைய பொருள் எடுத்துட்டு வந்தோம் பழைய வீட்ல இருந்து. ஆமா, அது எப்படி எல்லாத்தையும் காலி பண்ணணும்னு தெரியல, அதனால எடுத்து மேல வச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது மாதிரி பொருள் என்ன இருக்கான்னு பாரு. இது மாதிரி வீணா இருக்க பொருளுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வருஷமா இந்த எண்ணெய் பாட்டில் உள்ளே இருந்திருக்கு, எனக்கு தெரியவே இல்ல. டப்பாவும் இங்க இருக்கிறது தெரியல. நாங்க வை தேவையில்லாத பொருள் எல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சிருக்கோம் நம்ம. இது தேவைதான் பேபி, கழுவி யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் பழசா எண்ணெய்லாம் யூஸ் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். அது எண்ணெய், மல்லிகை ஜாமான், இதெல்லாம் கழுவுனா யூஸ் பண்ணலாம் பேபி. க்ளீன் பண்ணா ஸ்டோரேஜ் கேன். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த டப்பாலாம் நான் நல்லா இருக்குன்னு எடுத்து வச்சினே, பட் கழுவிட்டு யூஸ் பண்ணாம மறந்துட்டேன், மேல வைக்கவே மறந்துட்டேன். அது மாதிரி மறந்த ப்ராடக்ட் வேற ஏதாவது பொருள் வச்சிட்டாலே மறுபடியும் நம்ம எடுக்கணும்னு தோணாது. சரி, இது உள்ள அப்படியே எல்லாத்தையும் திறந்து பார்த்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கிச்சன் ஃபுல்லாவே ஒரே திங்ஸ், குப்பை எல்லாமே கிடக்குது. இது எல்லாமே இப்போ தொடச்சி க்ளீன் பண்ணணும். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் இது மாதிரி இங்கே க்ளீன் பண்ணுறோம், அதனால எக்கச்சக்கமான பொருள் கிடைக்குதுங்க. ஆயுத பூஜை கூட இந்த அளவுக்கு நம்ம க்ளீன் பண்ணல. இல்ல, அப்போ மேலே மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் தொடச்சோம், உள்ள இருந்து எதுவும் எடுக்கணும். எல்லாமே வெயிட்டா இருக்கு பேபி. எல்லாமே வெயிட்டா தான் இருக்கும். இது மேல ஒரு டஸ்ட் தட்டல, நல்லா தான் இருக்கு. ஓகே. ஓகே. அங்க எடுத்து போறேன். அடியில ஒரு கை பிடிச்சிக்கோ. இன்னுமே இடம் இருக்குங்க நிறைய. அவ்வளவுதான், வேற அந்த சைடு ஏதாவது இருக்கிறத பார்த்து எடுத்து வச்சிடலாம். ஓகே. நிறைய இடம் மேல இருக்கு, அதை யூஸ் பண்ணாத எல்லாத்தையும் கீழே வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணி பாபி, இங்க ஏதாவது இருந்தா எடுத்தாங்க. உடனே எடுக்க தேவையான உடனே எடுக்கிற பொருள் எல்லாம் இங்க வைக்க வேணாம். அங்கெல்லாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வெறும் அண்டா தான் இருக்குது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எல்லாமே இங்கே ஃப்ரீயா தான் இருக்கு. இங்கேயும் பொருள் வைக்கலாம், இங்கேயும் எதுவுமே இல்ல. டஸ்ட் நான் அப்படியே தள்ளி விட்டுரு பேபி. தொடப்பம் டஸ்ட் இருந்தா பெருக்கி விட்டுறேன். தொடப்பம் கூட இதோ இந்த பாயிண்ட் தான் கொடுத்தேன் பாரு. எல்லா இடமும் ஃப்ரீயா தான் இருக்கு, எதுவுமே இல்ல. இதுதான் தேவையில்லாத. ஏன்னா எல்லா பொருளும் கீழே எடுத்தாச்சு பாரு. அந்த மசாஜ் எல்லாம் இதெல்லாம் கீழே இருக்கு. பாக்ஸ் இந்த இது மேல வச்சிரு. வீடு அதான் மாட்டிங்கன்னா வாங்க. ஹவுஸ் கிளீனிங் ஒர்க் பொங்கலுக்கு ஒரு தடவை அது எது பிரச்சனை பண்றது பிரச்சனை பண்ணி அதை மெயின்டைன் பண்ண மாட்டோம். கரெக்டா பண்ணிடுவோம். பண்ணி திரும்ப அதை மெயின்டைன் சொல்லலாமா? சொல்றேன் அங்க பாரு. காஃபி மேக்கர்லாம் அழகான மூலையில எங்கேயா வச்சாதான் நம்ம போட்டு குடிக்க முடியும். மேல வச்சா எப்படி வேஸ்டா தான் போவோம். நீ யூஸ் பண்ணலன்னா சொல்லு. நீ டெய்லி எனக்கு போட்டு தரியா சொல்லு. உள்ள எல்லாமே டஸ்ட் இல்லாம ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணிட்டு பொருள் எல்லாம் எடுத்து வைக்கணும்ல. அப்புறம் இந்த கிளாஸ்ல வந்து கோலின் வச்சு க்ளீன் பண்ணிட்டா நல்லா பளபளன்னு ஆயிடும். அடுத்து அந்த வேலையை முடிச்சிடும். 1 by 1 அப்படியே முடிச்சிட்டு வரலாம். ஓ, தொடச்சாலே பளபளன்னு ஆகுது பேபி. ஆமா, நல்லா க்ளீன் ஆயிடும் தொடச்சிட்டாலே. அப்படியே எனக்கு அந்த மிக்ஸிலாம் இருக்குல்ல பேபி, அதையுமே தொடச்சி வச்சிரு பேபி. மிக்ஸி எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி வைக்கணும். கோலின் போட்டு தொடச்சுன்னு வச்சுக்க, நல்லா பளபளன்னு ஆயிடும். அப்படியே தொடச்சி எல்லாத்தையும் மேல அங்க அடிக்கலாம். ஓகே ஓகே.
சரிங்களா ஆ? என்ன பயங்கரமா வேலை நடக்குது போல இருக்குதே ஆமா ஃப்ரெண்ட்ஸ். இது என்னதான் அப்படி தொடச்சு வச்சாலும் நல்லா இல்ல பாக்க. அதனால கழுவி வச்சிடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். கழுவி இப்ப கவுத்துனா காலையில உள்ள காஞ்சிடும். அப்போ எல்லா பொருளையும் மறுத்து கொட்டி எடுத்து அடுக்கி வச்சிடலாம். அங்க போய் தாலி யூனிட்ல இருந்தாங்க எல்லாத்தையும் கழுவி எடுத்து வச்சுட்டாங்க. டால் யூனிட்ல இருந்த வேக் எல்லாமே நல்லா கழுவி காய வச்சுட்டாரு. அடுத்து மசாலா டப்பா எல்லாம் எல்லா மசாலா டப்பாவையும் கழுவி காய வச்சிடுறேன். ஆமா சூப்பர் பேபி. மேக்ஸிமம் மேல எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டா சங்கீதா. கீழே மட்டும் க்ளீன் பண்ணிட்டா ரெடி தான். ஓகே கிச்சன் தான் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சது. அது முடிக்க முடியுமா? ஆமா நைட் ஆயிடுச்சு. நாளைக்கு தான் க்ளீன் பண்ணோம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம டால் யூனிட்டோட ரேக் அதுக்கப்புறம் இங்க பாருங்க நான் மளிகை ஜாமான் கொண்டு வச்சிருக்கேன் எல்லா டப்பாவும் க்ளீன் பண்ணியாச்சு. ஆமா இதை எடுத்துட்டு போய் இங்க போய் இதை போய் அடிக்கலாம் போல சூப்பரா ஆமா காஞ்சிச்சு. காஞ்சிச்சு அடுக்கி வச்சிடலாம். நம்ம இதை அடிக்கிட்டு இது நல்லா ட்ரை ஆன பிறகு இதுல பொருள் மசாலா பொருள்லாம் கொட்டி நம்ம அழகா அடிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம எப்படி அடுக்கிறோமோ அதே மாதிரி மெயின்டெனும் பண்ணணும். ஓகே க்ளீனா வச்சுக்கணும். ஓகே அதுக்குள்ளே பேபி வந்து இது மேல இருக்கிறது எல்லாம் மேல எல்லாம் க்ளீன் பண்ணிட்டா ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இந்த மேல இருக்கிறது லேப்ட் இது ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டு அந்த சிம்னி அதுக்கப்புறம் இந்த ரோ ஃபுல்லாவும் க்ளீன் பண்ணிட்டாரு. வாவ் நல்லா பலபலன்னு இருக்குதா? க்ளீன் பண்ணிட்டோம்ல பேபி. ஆமா எல்லாத்தையுமே எல்லாம் தகதகனே எல்லாமே பக்காவா பலபலன்னு க்ளீன் பண்ணியாச்சு. ஓகே சோ இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க फ्रेंड्स இது கீழ வந்து க்ளீன் பண்ணனும். இன்னும் மேல மட்டும் நல்லா பலபலன்னு இருக்கு பாருங்க. சொன்னா கீழ க்ளீன் பண்ணனும் फ्रेंड्स. கீழ அழுக்கா இருக்கு. கீழ க்ளீன் பண்ணனும். நான் இன்னும் பொருள்லாம் இங்க எடுத்து வந்து வைக்கணும். ஆமா அதுமே க்ளீன் பண்ணியாச்சு சங்கீதா. ரெண்டுமே அதெல்லாம் இப்பதான் கழுவி காய வச்சிருக்கேன்ல. இதுல பாதி வச்சிட்டு இதுல பாதி வைக்கலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கேன். ஓகே அப்புறம் ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டு காட்றேன் फ्रेंड्स. ஷட்டர் யூனிட் ஃபுல்லாவே க்ளீன் ஆயிடுச்சு. ஷட்டர் யூனிட் ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் என்ன எடுத்தாச்சு. எம்டியா க்ளீன் பண்றதா இருந்தா கடகடன்னு க்ளீன் பண்ணிடலாம். அந்த பொருள் எல்லாம் இருக்குல்ல அதை க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வைக்கணும்ல அது கொஞ்சம் லேட் ஆகும். சோ நான் ஃபுல்லாவே க்ளீன் பண்ணிட்டு நாளைக்கு காட்டுறேன். ஆனியன் ரேக்லாம் க்ளீன் ஆயிடுச்சு போல இருக்கு. சூப்பரா க்ளீன் பண்ணிட்டேன் பேபி. फ्रेंड्स இந்த ரேக் ஃபுல்லா க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டைம் நீ வந்து பாத்தீனா ஆனியன் பூண்டுலாம் வேணும்டா. இது மாதிரி தனியா போட்டு வச்சிரு பேபி. ஓகே பூண்டு இதுல எடுக்கிறதுக்கு வசதியா இருக்கும். ஆனியன் உருளைக்கிழங்கு தனியா வச்சிரு. ஏன்னா பூண்டு தோல் எல்லாம் மிக்ஸ் ஆயிதா அவங்க ஒரே குப்பையாகுது. இப்பதான் இது க்ளீன் பண்ண ஆயுத பூஜை அன்னைக்கு மறுபடியும் பார்த்தா குப்பையா கிடக்குது. அப்பப்ப க்ளீன் பண்ணி தான் ஆகணும். இல்ல நம்ம தனியா வச்சுக்கலாம். எடுக்கிறப்போ ஈஸியா இருக்கும். பூண்டுமே நிறைய வீணாகுது. இப்ப நிறைய பூண்டு வந்து யூஸ் பண்ணாத வீணா போயிடுச்சு. காஞ்சி சோ அதனால தனியா வச்சுனா எடுத்து யூஸ் பண்ணலாம். இருக்கோ அதெல்லாம் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம் फ्रेंड्स. நேத்து க்ளீன் பண்ணிட்டு மீதி மறுபடியும் க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய வேலை க்ளீன். இங்க பாருங்க फ्रेंड्स எவ்வளவு பலபலன்னு இருக்குன்னு பாருங்க. கீழேயுமே எல்லாமே பேபி ட்வஸ்டா இருக்கு. டாலி யூனிட் வந்து க்ளீன் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது फ्रेंड्स இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு. இங்க பாருங்க. வாவ் நல்லா இருக்கா फ्रेंड्स? டால் யூனிட் பயங்கரமா க்ளீன் பண்ணிட்டாரு சங்கீதா. ஆக்சுவலி என்கிட்ட பொருளே இல்ல. ஆனா கவரா வச்சிருக்கேன். ஃபுல்லா போட்டு வச்சிருந்தேன். இப்போ டப்பாவை க்ளீன் பண்ணி போட்டு வச்சா இங்க பாரு எல்லாமே இவ்ளோ பிளேஸ் வந்து ஃப்ரீயா இருக்கு. காலியா இருக்கு. நிறைய இடம் காலியா இருக்கு. சோ இருந்த திங்ஸ் எல்லாமே வந்து போட்டு வச்சேன். மாவு கூட அழகா டப்பால வந்து கொட்டி வச்சிட்டேன். ஓகே எல்லாமே நீட்டா இருக்கு. இதுக்கப்புறம் ஏதாவது பொருள் வாங்கினா இந்த டப்பாவில ஃபில் பண்ணி வச்சிருக்கேன். எந்தெந்த டப்பான்னு பார்த்து வச்சாலே கரெக்டா இருந்திருக்கும். நான் வந்து அவசரத்துக்கு அப்படி வச்சு எடுத்துட்டேன். இது எல்லாமே நீட்டா இருக்கு फ्रेंड्स. அவ்வளவுதான். ஷட்டர் யூனிட்டும் ஃப்ரீ ஆயிடுதான் फ्रेंड्स. நம்ம வீடு வந்து பாத்தீங்கன்னா கிச்சனையும் ஹாலும் சூப்பரா பொங்கலுக்கு க்ளீன் பண்ணியாச்சு. முன்னாடி இருந்ததுக்கு இப்ப பாருங்க எப்படி. ஆமா फ्रेंड्स பிஃபோர் ஆஃப்டர் பாருங்க. ஃபர்ஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாமே உள்ள முதற்கொண்டு ஃபுல்லாவே எடுத்து டைல்ஸ் முதற்கொண்டு க்ளீன் பண்ணிருக்கோம் சரிங்களா. அந்த டைல்ஸ்லாம் வந்து அழுக்கா இருந்தது फ्रेंड्स. எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணியாச்சு பக்காவா. நெக்ஸ்ட் நம்ம ஹாலுமே க்ளீன் பண்ணியாச்சு. ஹால்ல டஸ்ட் ஒட்டன அடிச்சிட்டு அழகா ஃபுல்லாவே வெளிய அப்படியே மொத்தமா எடுத்து வச்சிட்டு சோஃபா எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணியாச்சு फ्रेंड्स. சோ இங்க இருந்த திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டோம் फ्रेंड्स. ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே வந்து நம்ம சும்மா இப்படி எடுத்து நமக்கு தேவையில்லாத பொருள்லாம் எடுத்து வைக்கிறோம்ல அது மாதிரி. ஆமா எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. அங்க வந்து வேனிட்டி பிளேஸ்லயும் வந்து க்ளீன் பண்ணிட்டோம். பண்ணி உள்ள வச்சாச்சு. அவ்வளவுதான் फ्रेंड्स. நம்ம பொங்கலுக்கு வீடு ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இன்னும் மேல மொட்டை மாடி ஆமா கண்ணாடி எல்லாம் க்ளீன் பண்ணும். 2 ரூம் மட்டும் க்ளீன் பண்ணும். துணி மடிச்சு வச்சுட்டோம்னா சூப்பரா ரெடி ஆயிடும். அவ்வளவுதான் फ्रेंड्स. நீங்க வந்து பொங்கலுக்கு வீடு தான் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் செலிப்ரேஷன் தான். நாளைக்கு போகி பொங்கல் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் பொங்கல் தான். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அவ்வளவுதான் फ्रेंड्स. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க फ्रेंड्स. அப்புறம் இந்த சைடு வால்ல இந்த போட்டோ எல்லாம் மாட்டியாச்சு. ஆமா கலர் கலரா இருக்கு. நல்லா இருக்கா இது? சூப்பரா இருக்கு சங்கீதா. மெத்த படிக்கட்டுமே ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டோம் फ्रेंड्स. மேல் ஃப்ளோர் மட்டும் தான். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மட்டும் க்ளீன் பண்ணிட்டோம்னா ஓவர் டன். அவ்வளவுதான். அதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம ஹோம் டூர் பார்க்கலாம்.